students, இந்த வீடியோல நம்ம C++ல variables எப்படி டிக்ளேர் பண்ணலாம், input output statements எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். C++ல எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் #include iostream.stream using namespace stdன்றது 2 லைன் நம்ம ஆட் பண்ணணும். இதில் வந்து இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எல்லா ப்ரோக்ராம்லையும் யூஸ் பண்ணுவோம். அதோட டெஃபினேஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ நம்ம அந்த 2 லைன் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு மெயினுங்கிறதுல நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்டு மெயின் 2 பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். மெயின் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றதுக்காக ஒரு பிரேசஸ் எண்ட் ஆகிறது. அந்த ஃபங்க்ஷன் 0 ரிட்டர்ன் பண்ணுதுன்றதுனால ரிட்டர்ன் 0ன்றதை போடுறோம். இது வந்து இந்த 4 லைன்ஸ் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் இருக்கணும். அதுக்கு நடுவில் நம்மளோட கோடிங்கை எழுதலாம். நம்ம கோடிங் என்ன பண்ண போகிறோம்னாக்கா இன்டர்சேஞ்ச் வேல்யூஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ், 2 வேல்யூஸ் இன்புட் வாங்கி அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம கோடிங் எழுதலாம். ஸோ நம்ம அதை எழுதுறதுக்கு நமக்கு 2 வேல்யூஸ் வாங்குறதுக்கு A-Bன்னு 2 வேரியபிள்ஸும் டெம்பரரியாக ஒரு வேரியபிளும் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம டெம்புன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணுறதுக்கு இன்ட்டு A, B, டெம்ப்னு போட்டிருக்கோம். இன்டீஜர் இந்த 3 வந்து நம்ம இன்டீஜர் வேல்யூஸ் யூஸ் பண்ண போகிறோம். இன்டீஜர்னா நம்பர்ஸ் வித்தவுட் ஏ டெசிமல் பாயிண்ட். இப்போ 3மே இன்டீஜராக யூஸ் பண்ண போகிறோன்றதுனால இன்ட்டு A, B, டெம்ப்னு கொடுத்து செமிகோலன் கொடுக்குறோம். C++ல எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் செமிகோலன் கொடுக்கணும். அடுத்தது பிரிண்ட் பண்ணுறது சி அவுட்டுன்றது தான் வந்து C++ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அது எப்படி யூஸ் பண்ணணும்னா சி அவுட் போட்டுக்கணும். அதுக்கடுத்து கேஸ்கேடிங் சிம்பிள், இந்த லெஸ் தென் சிம்பிள் 2 டைம்ஸ் போட்டுட்டு டபுள் கோட்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுலேயும் செமிகோலன் கொடுக்கணும் லாஸ்ட்டில். இப்போ நமக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு சி அவுட்டுன்னு கொடுத்து ஃபஸ்ட்டு வேல்யூ இன்புட் பண்ணணும். அப்போது என்டர் ஃபஸ்ட்டு வேல்யூன்னு கேட்கணும், அதை பிரிண்ட் பண்ணணும். அப்போது நம்ம சி அவுட் என்டர் ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது CINங்கிறது வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட். இன்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா CINன்னு போட்டு இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் 2 டைம்ஸ் போட்டுட்டு நமக்கு என்ன வேரியபிளில் அதை இன்புட் வாங்கணுன்றதை கொடுக்கணும். இப்போது CIN 2 சிம்பிள் ஏன்னு கொடுத்துருக்கோம். இங்கன்னா ஏல அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். நம்ம டைப் பண்ணுற வேல்யூ வந்து ஏல ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது செகண்ட் நம்பர் இன்புட் வாங்குறதுக்கு அதே மாதிரி சி அவுட்னு போட்டு இந்த சிம்பிள் போட்டு என்டர் செகண்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்குறோம். அப்போ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். அதை சிஇன் பண்ணி பியில் ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ நான் அடுத்தது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஏவில் இருக்க வேல்யூவையும் பியில் இருக்க வேல்யூவும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஏல வந்து 5 கொடுக்குறோம், பியில் 10 கொடுக்குறோம்னாக்கா ஏவை பிரிண்ட் பண்ணும்போது 10ன்னு பிரிண்ட் ஆகணும், பிஏ பிரிண்ட் பண்ணும்போது 5ன்னு பிரிண்ட் ஆகணும். அப்போ அதுக்கு நம்ம டைரெக்டாக A = Bன்னு கொடுத்தோன்னா என்னவாகும்னா பியில் இருக்கிற வேல்யூ அப்படியே போய் ஏல ஸ்டோர் ஆகிடும். 2த்துலேயுமே 10ன்றது தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம டெம்ப்ன்ற வேரியபிளில் ஏ வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். ஏல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது போயிட்டு டெம்பில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஏல பியில் என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூவை ஏல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ பியில் என்ன வேணும், நமக்கு ஏல இருந்த வேல்யூ டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து பியில் ஸ்டோர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன இருக்கும்னா ஏல வந்து பியோட வேல்யூ இருக்கும், பியில் வந்து ஏவோட வேல்யூ இருக்கும். பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சி அவுட்டுன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இந்த சி அவுட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூ கோலன் அப்படின்னு சொல்லி அதோட வேல்யூவும் வரணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வேல்யூன்றதை டபுள் கோட்ஸில் போட்டுக்கணும். வேரியபிள்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஏவை டபுள் கோட்ஸில் இல்லாமல் வெறும் வேரியபிள் நேம் மட்டும் கொடுக்கணும், ஏன்னு. அடுத்தது நெக்ஸ்ட் லைனில் எனக்கு செகண்ட் வேல்யூ வரணுன்றதுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு என்டெல்ன்ற லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா செகண்ட் வேல்யூ வரணும். அப்போ டபுள் கோட்ஸில் செகண்ட் வேல்யூன்றது வரும். அதில் பியில் என்ன வேல்யூ இருக்குதோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வெறும் பின்னு கொடுக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுதான் நம்ம ப்ரோக்ராம். இதை வந்து நம்ம கம்பைலரில் டைப் பண்ணியிருக்கோம். இதை ரன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரன் பண்ணனா ஃபர்ஸ்ட் வேல்யூ கேட்குது, நான் 15 கொடுக்குறேன். அடுத்தது செகண்ட் வேல்யூ 100ன்னு கொடுக்குறேன். நமக்கு அவுட்புட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.